மார்ச் 27 வெள்ளிக்கிழமை ராமநவமி வருது. ஸ்ரீராமருடைய பிறந்தநாள். நவமி 9வது நாள் திதியில் பிறந்தனால தான் ஸ்ரீராமநவமி அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஸோ ராமபிரான் மாதிரி ஒரு நல்ல மகன், ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு சிஷ்யன், ஒரு கணவன், ஒரு சகோதரன், ஒரு ராஜா அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு எல்லாருமே ஏங்கின காலம் அங்கே இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவனாக நம்ம எது பேசினாலுமே என்ன சொல்லணும்னா, இவன் பெரிய ராமர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ராமரை எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா உதாரணமாக நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா சோல், ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம வேண்டுறோம் இல்லையா அவர்கிட்ட நம்ம ராமநவமி அன்னைக்கு நம்ம மனசார நம்ம மனசில் உள்ள எல்லா பாரத்தையும் அவர் முன்னாடி கொட்டி மனசார நம்ம நினச்சி அவரையே நம்ம வேண்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமஹ அப்படின்னு சொல்கிறத விட ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் உங்களுக்கு டபுள் மடங்கு எனர்ஜி கிடைக்கும், என்னோடய பிளெஸிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும்னு சொன்னவர். அந்த அளவுக்கு ராமருடைய பக்தனாக இருந்தவர் தான் ஆஞ்சநேயர். ஸோ நம்ம நிறைய பேர் எழுதும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பேப்பர்லாம் எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையாக போடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஹனுமாருடைய அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா ப்ளஸ் ராமருடைய பிளெஸிங்கும் சேர்ந்து டபுள் மடங்கு அவர் நமக்கு என்ன பண்ணுவார்னா ப்ளஸ் பண்ணுவார் ஆஞ்சநேயர் அதனால தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நம்ம எழுதுவோம். நிறைய பேர் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா, ஸ்ரீ ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயான்னு நிறைய பேர் எழுத மாட்டாங்க. 99% என்ன பண்ணுவாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் எழுதுவாங்க. ஸோ ராமநவமி அன்னைக்கு காலையில் நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்ம வீட்டை பெருக்கி தொடச்சி நம்ம வீட்டில் விளக்கேற்றி ஒரு துளசி மாலை ஒன்று போட்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம அன்றைக்கி சொன்னோன்னா நமக்கு அவ்வளவு நல்லது நடக்கும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. இந்த ஸ்பீடாக சொல்லும்போது ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. இது சிம்பிளான ஒரு ராம மந்திரம் தான். இந்த ராமருடைய ஸ்லோகத்தை நம்ம அப்படியே ஈஸியாக படித்து பார்த்து கூட சொல்ல முடியும். இதை நம்ம ஒரு 11 வாட்டி சொன்னாலே நமக்கு ராமருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் சொல்லும்போது முழு மனதார நம்ம ராமரை நினச்சிட்டு சொல்லணும். அது மட்டும்தான். எவ்வளவோ ராமர் மந்திரங்கள் இருக்கிறதுலே கொஞ்சம் சுலபமான ஈஸியான மந்திரம் அப்படின்னு கேட்டால் இதுதான். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம விளக்கேற்றிட்டு ராமருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பால் பாயசம், கல்கண்டு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்லோகாவை சொன்னோன்னா ராமருடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ.